ஏழரை நாட்டு சனி பிடிச்சிருச்சுங்க, எங்கிட்ட இருந்துங்க நல்ல காலம் வரும் அப்படின்னு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு, மனம் வருந்தியவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருதுங்க. பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. பல மீனராசிக்காரங்க இப்போ புதிய சொத்து வாங்குவீங்க, கண்டிப்பா வாங்குவீங்க பராபவ ஆண்டுல. இப்ப 7 கூடிய புதன் உங்களுக்கு வந்து அமையுது, கல்யாணம் கூடி வந்துடும், நல்ல முறையில் திருமணம் கூடி வரும், குரு பலனும் வேற இந்த ஆண்டு வருது. கடன் வாங்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும். ராசியில செவ்வாய் 6ல கேது. கடன் வாங்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும். கிடைக்குதுன்னு ஓவரா கடனை வாங்கிட்டு திண்டாடக்கூடாது. எனக்கு ஜென்மத்தில் சனி உட்கார்ந்துருக்குங்க, ஏழரை நாட்டு சனி பிடிச்சிருச்சுங்க, எங்கிட்ட இருந்துங்க நல்ல காலம் வரும் அப்படின்னு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு, மனம் வருந்தியவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருதுங்க. பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ நல் ஆண்டு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஆண்டு பிறக்கிற போதே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் உங்கள் பாக்கியாதிபதி வந்து அமர்ந்து தான் ஆண்டு பிறக்குது. மீனராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் ராசியில் உட்கார்ந்துருக்கு, நல்ல பூமி யோகம் அமைகிறது. பல மீனராசிக்காரங்க இப்போ புதிய சொத்து வாங்குவீங்க, கண்டிப்பாக வாங்குவீங்க பராபவ ஆண்டில். சில பேர் நீங்கள் குடியிருக்கக்கூடிய ஃப்ளாட்டு பழைய ஃப்ளாட்டாக இருக்கும், அதை இடிச்சிட்டு புது வீடு கட்டலாமான்னு பார்ப்பீங்க. புதிய வீடு, அழகான வீடு, காலத்திற்கேற்ற வீடு, சகல வசதிகளும் கொண்ட வீடு நீங்கள் கட்ட போறீங்க. அதற்கு இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது. மீனராசிக்கு அப்படி ஒரு யோகம். சார் வீடு கட்டுறது இருக்கட்டும் சார், கல்யாணம் ஆகலை சார். மீனராசி இளைஞர்களுடைய புலம்பல் அதுவாக இருக்கிற, கல்யாணம் ஆகலை சார்ங்கிறீங்க. இப்போ 7 கூடிய புதன் உங்களுக்கு வந்து அமையுது, கல்யாணம் கூடி வந்துடும், நல்ல முறையில் திருமணம் கூடி வரும், குரு பலனும் வேற இந்த ஆண்டு வருது. 5ஆம் இடத்துல குரு போய் அமர போறாரு, குரு பலன் வருது. அப்போ நல்ல முறையில் உங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துடும். சில பேர் வெளிநாட்டில் உட்காந்துருப்பாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, பையன் வெளிநாடு, பொண்ணு வெளிநாடு. வெளிநாட்டிலேருந்து இப்போ யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிப்பட்ட காலம் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் வெளிநாட்டில் இருந்தாலும் விரும்பி பொண்ணு கொடுப்பாங்க. என் மருமகன் அமெரிக்காவில் இருக்காரு, நாங்கள் பார்க்குற வரேன்னு அமெரிக்காம்பாங்க. இப்போ அமெரிக்கானாலே வேப்பங்கா மாதிரி பார்க்குறாங்க எல்லாரும். அமெரிக்காவில் இருக்காரா, பொண்ணு கொடுக்க மாட்டேன், வேலை நிரந்தரமானு தெரியல, அவருக்கு இருப்பாரா இருக்க மாட்டாரா தெரியல, இப்படி பல்வேறு குழப்பம். வெளிநாடுனாலே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய இந்திய சமூகத்தில் வந்துருச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படுது. அதே மாதிரி நீங்கள் பாருங்க, கல்யாணம்லாம் நடந்துருச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்போ கூடி வரும், கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கூடி வரும். மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் காத்திருக்கு. லாபாதிபதி சனி பகவான் லாபத்தில் உட்கார்ந்தார், அவரே விரையாதிபதி, ஜென்ம சனி தான், மறுக்கலை. ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஜென்மத்தில் வந்திருக்கக்கூடியவர் உங்களுக்கு இந்த சனி பகவான் வேலையில் ப்ரமோஷனை கொடுப்பார். சில பேருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் உண்டு, அந்த ஜாப்னால பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியோ நன்மைகளோ இருக்கும். வேலையில் நெருக்கடி, வேலையில் மனக்கசப்பு, வேலையில் நிம்மதி இல்லைங்கிற காலமெல்லாம் பறந்தோடி போச்சுங்க. நல்ல நேரம், பொற்காலம் பிறக்குதுங்க, உங்களுக்கு ரொம்ப யோகமான நேரம் பிறக்குதுங்க. என் பையன் வெளிநாட்டில் இருக்கான், நல்ல பொசிஷன் இருக்கான், ஆனாலும் கல்யாணம் கூடி வரலங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னீங்கல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரும். தடை இருந்துச்சுன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வாங்க, அதோட தடைகள் நீக்கிறதுக்கு நான் வழி சொல்கிறேன். நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும், அருமையான நேரம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி காத்திருக்குங்க, நல்ல முன்னேற்றம். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சி நல்லா இருக்கும், ஆன்லைன் பிஸ்னஸ் ஒரு நல்ல வளர்ச்சியை தரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 4ல் இருக்கக்கூடிய குரு கல்வி வளர்ச்சியை தந்தே தீர்வார். சில பேர் கேம்பஸ் இன்டர்வியூவில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி காத்திருக்கு, எல்லாம் நல்லா இருக்குங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்வார்கள் என்ற அமைப்பு இருக்கு. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள் இருக்கும், அன்ஐடென்டிஃபைடு டிசீஸுங்கிறான், அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆகவே உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். கடன் வாங்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ராசியில் செவ்வாய் 6ல் கேது. கடன் வாங்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். கிடைக்குதுன்னு ஓவரா கடனை வாங்கிட்டு திண்டாடக்கூடாது. அப்படி நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இது பொற்காலம், பராபவ ஆண்டு பல நன்மைகளை தாங்கி வரக்கூடிய நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய
தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன். மீனராசிக்காரர்களுக்கு கல்வி பெருக, செல்வம் பெருக, பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய தடை விலக, நல்ல கல்யாண விஷயம் கூடி வர, தொழில் வளம் பெருக மதுரை மீனாட்சியுடைய அனுக்கிரகம் உண்டு. ஆகவே மதுரை மீனாட்சியை வழிபடுங்க, எல்லா வகையான நன்மைகளையும் பெறுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பராபவ ஆண்டுங்கிறது வரக்கூடிய நம்ம ஆங்கில ஆண்டில் இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தேய்பிறை துவாதசி. அந்த நாளில் ரிஷப லக்னத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ ஆண்டு. ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம். இதில் எப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியிலே சூரிய பகவான் உச்சமாகவும் சுக்கிர பகவான் இணைந்தும் அமர்ந்திருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே ஆண்டு லக்னம் பிறக்கிறது. மிதுன ராசி அதில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். கும்ப ராசியிலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். மீனத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவான் மெல்ல நகர்ந்து மேஷத்துக்கு போயிட்டார். அதனால் இப்போ சனி, செவ்வாய், புதன் பகவான் 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆக இதுதான் புதிய ஆண்டுடைய கிரக நிலைகள். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு சமூகம், நம்முடைய தமிழக சமூகம், இந்திய பொருளாதாரம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதில் ஒரு மிக்சட் ரிசல்ட்ஸ், கலவையான பலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சரமாகவும் சுக்கிர பகவான் இணைந்து இருப்பதனால் ராசிக்கு திருமண விஷயம், திருமணத்துக்கு ரொம்ப நாளாக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு திருமண விஷயம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. நம்முடைய அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது.